அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து உண்மையாவே வந்து ஒரு லைஃப் சேவர் தான். இப்போவும் நம்ம ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்றோம், ஏதாச்சும் புதுசான ஒரு விஷயம் ட்ரை பண்றோம், சேலஞ்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து நல்லது தான். ஸோ அது இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளோட எல்லா அட்டென்ஷனும் அந்த ஒரு விஷயத்தினால போகும். ஸோ அந்த மாதிரி அக்யூட்டா இருந்துச்சு, தேவையான டைம்ல மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. பட் க்ரானிக்கா தேவையில்லாத டைம்ல லைக் நம்ம 2 வருஷம் நடந்ததோ இல்லை 10 வருஷம் முன்னாடி நடந்ததோ ஆர் நாளைக்கு நடக்க போறதோ, இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்டா வந்து தாட்ஸால ஓவர்வெல்ம்ட் ஆகிட்டு ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்கோம், வரிடா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன், அதாவது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. தொடர்ந்து ஒரு ஹசில் வேர்ல்டு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோட இன்டென்சிட்டியும் அதிகமாகுது, இதனால வர பாதிப்புகளும் அதிகமாகுது. இதை